So, hi guys, நான் விகாஷ் அண்ட் ஐம் பேக் வித் another வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன், எப்போன்னு கூட தெரில. ஸோ எப்போ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அண்ட் கண்டென்ட்டும் வந்துட்டு நல்லா இருக்குதுன்றதுனால இன்னைக்கு வீடியோ போடுறேன். ஸோ ஓகே, டேம் ஓகே 4 months ஆச்சு வீடியோ போட்டு, ஃபைன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, மை ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப்பில் வந்துட்டு டைட்டில் என்ன வைக்க போகிறேன்னே தெரில. மேபி டைட்டிலோட கான்டெக்ட் வந்துட்டு ப்ரொடக்ஷன் இஷ்யூ, ஹவ் ஐ ஹேண்டில்டு ப்ரொடக்ஷன் இஷ்யூ ஆர் ப்ரொடக்ஷன் நைட் மேர் சம்திங் லைக் தட் தான் இருக்கும். ஸோ என்ன கதை, என்ன ப்ரொடக்ஷனில் ஆச்சு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இப்படி தெரியல அப்படின்னா நான் வந்துட்டு ஃப்ராப்பே டெக்னாலஜிஸில் வந்துட்டு இன்டர்னாக இருக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மை 5th month, இதனோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ 3 months தான் வந்துட்டு இன்டர்ன்ஷிப், பட் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ 2 months வந்துட்டு எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட ஒரு இன்டர்ன்ஷிப் தான் இது. அண்ட் திஸ் இஸ் மை லாஸ்ட் மந்த், அவ்வளோதான், மந்த் வந்து முடிய போகுது. ஸோ ஆஃப்டர் தட் either it's going to be another extension or PPO. ஸோ அதை பற்றி போக வேண்டாம். பட் ஆஸ் அன் இன்டர்ன், வாட் இஸ் மை ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொடக்ஷனில் முதல்ல என்னை நம்பி வந்து எப்படி ஆக்சஸ் கொடுத்தாங்க, நான் என்ன பண்ணேன், என்ன ஆச்சு ஏதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மொத்த வீடியோவுமே வந்துட்டு இருக்க போது, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு கிவ் அன் ஒரு 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 கான்டெக்ஸ்ட்டுக்கு முதல்ல நான் என்ன பண்ணேன்றதை சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு இது ப்ரொடக்ஷனில் எப்படி நாங்கள் வந்துட்டு ரோல் அவுட் பண்ணோம் அண்ட் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதை நான் எப்படி நான் டேக்கிள் பண்ணேன்றதை பற்றி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃப்ராப்பே ப்ரெஸ். ஸோ ப்ரெஸ் அப்படின்றது வந்துட்டு ஃப்ராப்பே க்ளவுடோடைய கோர் இன்ஜின். அண்ட் இந்த இன்ஜினில் தான் இப்போ வந்து மொத்த ஃப்ராப்பே க்ளவுடுமே வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு என்னுடைய 4th month ஐ டுக் அ டாஸ்க். என்ன அப்படின்னா, லெட் மீ ஓப்பன் அப் ஒயிட் போர்டு, அப்போ மேபி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். லேப்டாப்பை தொட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வந்துட்டு சஜஷன்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, here it is. ஓகே, ஸோ என்ன கதை அப்படின்னா, ஸோ ஃப்ராப்பே க்ளவுட் வந்துட்டு பிஹைண்ட் த சீன்ஸ் தேர் யூஸிங் மெனி க்ளவுட் ப்ரொவைடர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ராப்பேல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ERP நெக்ஸ்ட்டு, CRM, HRSன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸையுமே வந்துட்டு செல்ஃப் மேனேஜ்டு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் தான் வந்துட்டு ஃப்ராப்பே க்ளவுட். அண்ட் நாங்கள் வந்துட்டு பிஹைண்ட் த சீன்ஸ் யூஸ் பண்ணுற க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து யார் அப்படின்னா, AWS, ஹெட்சனர். ஓகே, லெட் மீ டைப் இட் அவுட். AWS, DigitalOcean, Hetzner and OCI, Oracle. ஸோ இந்த 4 ப்ரொவைடர்ஸை தான் நாங்கள் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுறோம். பட் இப்போ வந்துட்டு ஃப்ராப்பே க்ளவுட் வெர்ஷன் 2 நாங்கள் வந்து பில்ட் பண்ணிருக்கோம். அதில் வந்துட்டு நாங்கள் வி ஆர் பில்டிங் அவர் ஓன் லோ லெவல் க்ளவுட். ஓகேவா? ஸோ பட் இப்போ ஃப்ராப்பே க்ளவுட் வெர்ஷன் 1 விச் இஸ் ப்ரெஸ்ஸில் வந்துட்டு வி ஆர் யூஸிங் தீஸ் ப்ரொவைடர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ த பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா, AWSல வந்துட்டு ஓகே, லெட் மீ இப்படி சொல்கிறேன். ஓகேவா? ஐ திங்க் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கில்ஸுமே வந்துட்டு ஓவர் த டைம் ரொம்ப வந்துட்டு மட்டமாக போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, யூடியூப் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வரணும். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் என்னடா வரைகிறேன், லெட்ஸ் அஸ்யூம் திஸ் இஸ் அ கிளஸ்டர். ஓகேவா? திஸ் இஸ் some region. Okay, let's call it Mumbai. Okay, let's call it Mumbai region. மும்முன்னு போட்டிருக்கேன், ஏன்னா அப்படின்னா மும்பை ரீஜன் அர்த்தம். ஓகேவா? இதில் வந்துட்டு let me first of all explain the architecture. So we have one proxy server, okay, and behind that we have many app servers, app and database servers. Okay, so let's say the app, the database, the app, the database.
ஸோ 2 ஆப் சர்வர்ஸ், ரெண்டு டேட்டாபேஸ் சர்வர்ஸ், அண்ட் இது வந்துட்டு ஒரு ப்ராக்ஸி சர்வர். ஓகேவா? ஸோ பிஃபோர் த சேஞ்ச் தட் ஐ இன்ட்ரடியூஸ்ட், எப்படி வந்துட்டு ஆர்கிடெக்சர் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த எல்லா ஆப்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் சர்வர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு பப்ளிக் ஐபின்றது இருக்கும். ஓகேவா? எவ்ரி டேட்டாபேஸ் சர்வர்ஸ் அண்ட் ஆப் சர்வர்ஸ் வில் ஹேவ் தியர் ஓன் பப்ளிக் ஐபி. இதனால பிரச்சனைகள் அப்படின்றது வந்து என்னன்னா, முதல்ல காஸ்ட். ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு IPv4 இஸ் இப்போ அதுக்கு ஸ்கார்சிட்டி வந்துட்டு வந்துருச்சு. அதனால தான் அங்கே ஃப்ராப்பே க்ளவுட் V2ல வந்துட்டு டிஃபால்ட் பப்ளிக் ஐபி வந்துட்டு IPv6, ஃப்ளோட்டிங் ஐபி மட்டும் தான் வந்துட்டு IPv4. நாங்கள் வந்துட்டு வி ஹேவ் அப்டேட்டட் அவர் செல்ஸ், பட் வெர்ஷன் 1ல வந்துட்டு IPv4 தான் வந்துட்டு பை டிஃபால்ட் வந்துருக்கும். ஸோ என்னன்னா, IPv4 இஸ் கோயிங் டு டை சூன். அது எப்போன்னு தெரில, பட் வந்துடுச்சு, அந்த காலம்லாம் வந்துடுச்சு. அது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் அது கொடுக்குறேன் லேட்டரா. பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் IPv4 ஆக போகுது சீக்கிரமாக. ஸோ என்னன்னா, IPv4 வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஆப் சர்வர் அண்ட் ஒரு டேட்டாபேஸ் சர்வர்ஸ்க்கும் இண்டிபெண்ட்டாக தே ஹேட் தேர் ஓன் பப்ளிக் ஐபி. இதனால ஃபஸ்ட்டு லைக் வந்துட்டு என்ன பிரச்சனைனா காஸ்ட். இது IPv4 வந்துட்டு கம்மியாக வந்துட்டு உண்டுன்றதுனால ஒரு ஐபி ஒரு பப்ளிக் IPv4க்குமே வந்துட்டு எல்லா க்ளவுட் ப்ரொவைடர்ஸுமே வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே வந்துட்டு $0.05 per month ஆர் சம்திங் லைக் தட் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படின்ற போது வந்துட்டு வி ஹேவ் லைக் thousands and thousands of servers in Frappe Cloud. ஸோ எல்லா சர்வர்ஸ்க்குமே வந்துட்டு வி கேன் அப்போ அந்த எல்லா சர்வர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு பப்ளிக் ஐபி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாமல் காஸ்ட் தானே நம்மளுக்கு வந்துட்டு லைக் நம்மளுக்கு வந்துட்டு வேஸ்ட்டாக போகுது. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் முடிவெடுத்தது வந்து என்னென்னா, வி நீட் டு டூ சம்திங் ஸோ தட் இந்த எல்லா சர்வர்ஸ்க்குமே வந்துட்டு பப்ளிக் ஐபின்றது வந்துட்டு இருக்கக்கூடாது. இது முதல் ரீசன் காஸ்ட்ன்றது. ரெண்டாவது ரீசன் வந்து என்னென்னா செக்யூரிட்டி. ஐ மீன் யூ ஆல் நோ தட் நம்ம வந்துட்டு சும்மா ஒரு VPS வந்து வாங்கி போட்டாலே வந்துட்டு பாட் ஒரு வாட்டி SSH வந்து பண்ண பார்க்கும். ரேண்டம் பாட்ஸ் இன் தி இன்டர்நெட். ஓகே, ரேண்டம் பாட்ஸ் ஆன் தி இன்டர்நெட். லைக் வந்துட்டு நிறையா பாட்ஸ் வந்துட்டு ஓட விடுவாங்க. ஓட விட்டு VPSல உள்ள இந்த SSH வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கோம். இதனால் நான் வந்துட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கியிருக்கேன். இதனால் நான் ஹோஸ்டிங்கரில் ஒரு VPS வாங்கிட்டு பாஸ்வேர்ட் பேஸ்ட் அத்தன்டிகேஷன் மட்டும் வச்சு அந்த பாஸ்வேர்டும் மட்டமாக வச்சு பாட் ஏதோ ஒரு பாட் வந்துட்டு உள்ள SSH பண்ணி அப்புறம் வந்துட்டு பிட்காயின் மைனிங்கும் ஏதோ ஒரு இளவு வந்து பண்ணுறதுச்சு உள்ள. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு, லைக் வந்துட்டு இருக்குது. ஸோ ஐ மீன் இது வந்து பாஸ்வேர்ட் பேஸ்ட் அத்தன்டிகேஷன்லாம் கிடையாது, கீ பேஸ்ட் அத்தன்டிகேஷன் தான். பட் ஸ்டில் யூனோ SSH அட்டாக்ஸ் வந்துட்டு நிறையா நடந்துக்கிட்டு இருந்தது. யாருமே லைக் வந்துட்டு உள்ளே வரல, பட் தென் அட்டாக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு பப்ளிக் ரீச்சபிலிட்டியே வந்து இந்த சர்வர்ஸ்க்கு நம்ம வந்து கொடுக்காம விட்டோம் அப்படின்னா அந்த அட்டாக்ஸையும் நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ வாட் வி பிளான்ட் இஸ், இங்கே வந்துட்டு ப்ராக்ஸி சர்வர் வந்துட்டு இருக்கும். ஸோ ப்ராக்ஸி வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, ஸோ இது ப்ராக்ஸி சர்வர் இஸ் ஆல்ரெடி இன் திஸ் ஆர்கிடெக்சர். இது வந்துட்டு புதுசாக வந்துட்டு லைக் இது வந்து புதுசாக வந்து இது பண்ணது கிடையாது. ஸோ ப்ராக்ஸி சர்வர் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, இப்போது வந்துட்டு ஏதாவது இந்த ஆப் சர்வர்ஸ் கிட்டேயோ டேட்டாபேஸ் சர்வர்ஸ் கிட்டேயோ வந்துட்டு பேசணும் அப்படின்னா ப்ராக்ஸி சர்வர் மூலியமாக பேசலாம். ஓகேவா? திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். ப்ராக்ஸி சர்வர் மூலியமாக பேசலாம், ஆர் அல்லது டைரெக்டாக ஆப் சர்வர்ஸ் கிட்டே பேசலாம். ஸோ இப்போ வந்துட்டு யாராவது இப்போ ஒரு சைட்டை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஃப்ராப்பே க்ளவுடில் அப்படின்னா அந்த சைட்டை நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ண போகிறோம் ப்ரௌசரில் இருந்து அப்படின்னா ப்ராக்ஸி சர்வர் மூலியமாக தான் போகும். ஸோ TLS டெர்மினேஷன் வந்துட்டு எல்லாமே ப்ராக்ஸி சர்வரில் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். TLS வந்துட்டு இந்த இண்டிவிஜுவல் சர்வர்ஸ் won't handle themselves. TLS will be terminated in proxy itself using Nginx or using any proxies. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஈக்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஈக்ரெஸில் வந்துட்டு ஆப்வியஸ்லி இந்த ஆப் சர்வர் வந்துட்டு கூகுளுக்கோ அல்லது எங்கேயாவது வந்துட்டு அவுட்பவுண்ட் கனெக்ஷன் மேக் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக தான் போகும். கரெக்டாக டேரெக்டாக தான் போகும், பிகாஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பப்ளிக் ஐபி, இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பப்ளிக் இன்டர்ஃபேஸ். அப்போது இதை மாற்றணும். கரெக்டாக இதை வந்து மாற்றணும். ஸோ மாற்றுறதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, வி brought in NAT சர்வர். ஓகேவா? ஸோ எப்படி வந்துட்டு ஒரு கிளஸ்டரில் ப்ராக்ஸி சர்வர் ஒன்று வந்துட்டு இருக்குமோ அதே மாதிரி ஒரு NAT சர்வர்ன்றதும் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? லெட்ஸ் கால் இட் NAT சர்வர். ஸோ இந்த NAT சர்வரில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு
ஐபி டேபிள் ரூல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் வந்து போட்டுருவோம். ஓகேவா? முக்கியமாக வந்துட்டு இந்த போஸ்ட் ரவுட்டிங்கில் வந்துட்டு இந்த மாஸ்க் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அந்த ஐபி டேபிள் ரூல்ஸ் எல்லாமே இந்த NAT சர்வரில் வந்துட்டு வி வில் பேசிக்கலி கான்ஃபிகர் எவ்ரிதிங். அண்ட் இந்த ஆப் சர்வர் அண்ட் டேட்டாபேஸ் சர்வர்ஸில் எல்லாத்துலேயுமே ஐபிஸ், அதாவது வந்துட்டு பப்ளிக் ஐபிஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எல்லா சர்வர்ஸோடைய டிஃபால்ட் ரவுட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? டிஃபால்ட் ரவுட்டுன்னு ஒன்று இருக்கும். அது எல்லாமே இந்த NAT சர்வர் மூலியமாக போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருவோம். ஸோ தேட் உங்களுக்கு அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி வந்து லாஸ்ட் ஆகாது. ஓகேவா? இப்போ ping google.com நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் அ பப்ளிக் ஐபி ஷூர் இட் வில் ஒர்க். பட் வாட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ பப்ளிக் ஐபி, ஹவு வில் இட் ஒர்க்? யூ நீட் சம் NAT. அந்த NATக்கு தான் வந்துட்டு வி ஆர் யூஸிங் அவர் ஓன் சர்வர் ஆஸ் NAT. ஓகேவா? இதில் வந்துட்டு வி ஹேவ் எவ்ரி ஐபி டேபிள் ரூல்ஸ் அண்ட் இதில் வந்துட்டு டிஃபால்ட் ரவுட் அதை நாங்கள் வந்து மாற்றி வைப்போம். ஓகேவா? ஸோ this is like the common ideology behind the architecture that we have planned. and இதை வந்துட்டு எக்ஸிக்யூட்டும் பண்ணியாச்சு. முதல்ல வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்க்கு பண்ணோம். ஸோ ஏடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு முதல்ல வேற ஒருத்தர் பண்ணார், என்னுடைய சீனியர் ஒருத்தர் வந்து பண்ணார். அண்டு ஃபர்தராக வந்துட்டு இதை லேட்டராக நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த மிச்ச 3த்துக்கும் பண்ணேன். ஓகேவா? இந்த மிச்ச 3த்துக்கும் நான் பண்ணேன், ஏடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு ஒருத்தர் பண்ணார். ஸோ இப்போ இந்த ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு பண்ணாரு, இட் ஒர்க் வெரி வெல். இந்த டிஜிட்டல் ஓஷனுக்கும் வந்துட்டு ஒர்க் ஆகிடுச்சு, ஓசிஐக்கும் வந்துட்டு ஒர்க் ஆகிடுச்சு. ஹெட்ஸனர் இங்கே தான் வந்துட்டு அடிபட்டுச்சு. ஸோ இதில் நிறையா ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் வந்துட்டு நான் மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துச்சு. அண்ட் அதெல்லாம் என்னென்னன்றது ஒன்றையாக பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எப்படி வந்துட்டு ரோல் அவுட் பண்ணோன்றதையும் சொல்லிடுறேன். So obviously we have a lot of customers and lots of servers. ஸோ இந்த எல்லா சர்வர்ஸையுமே வந்துட்டு இந்த புது ஆர்கிடெக்சருக்கு நம்ம வந்து மைக்ரேட் பண்ணணும் லைக் அப்படின்னா அதை வீக் டேஸில் பண்ணக்கூடாது. ஓகே? வீக் டேஸில் பண்ணக்கூடாது. ஏன்னா வீக் டேஸில் வந்துட்டு கஸ்டமர்ஸ் ஆக்டிவாக அதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து டவுன் டைம் அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ வீக் டேஸில் பண்ணக்கூடாது. இதை நாங்கள் அதனால் வீக்கெண்டுக்கு நாங்கள் வந்துட்டு புஷ் பண்ணிட்டோம். வீக்கெண்டில் தான் வந்துட்டு இந்த எல்லா மைக்ரேஷனும் வந்து பண்ணணும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, இப்படி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம முதல்லையே கஸ்டமர்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ வி சென்ட் நியூஸ் லெட்டர்ஸ் டு எவ்ரி கஸ்டமர்ஸ். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த 3 ப்ரொவைடர்ஸுக்கும் உள்ள என்னென்ன ரீஜன் இருக்குதோ, இதுக்கு மொத்தம் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 10 ரீஜனுக்கு நினைக்கிறேன் நான். ஜெர்மனியில் ஒரு 6, அப்புறமா வந்துட்டு சவுதி அரேபியாவில் 1, ஜோஹானஸ்பர்கில் 1. ஸோ அண்ட் ஐ திங்க் பெங்களூரில் ஒன்று நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர். ஸோ இந்த எல்லா ரீஜன்ஸுக்குமே வந்துட்டு ஐ சென்ட் நியூஸ் லெட்டர்ஸ் டு ஆல் த கஸ்டமர்ஸ். இப்படி நாங்கள் மாற்ற போகிறோம். உங்களுடைய அவுட்பவுண்ட் ஐபி விச் மீன்ஸ் உங்களோட பப்ளிக் ஐபி வந்துட்டு மாறப்போகுது. உங்களுக்கு ஆப் சர்வரில் உள்ள அந்த பப்ளிக் ஐபின்றது இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் டு த NAT சர்வர்ஸ் பப்ளிக் ஐபி. இது ஏன் சொல்லணும் அப்படின்னா, தேர் இஸ் திஸ் கான்செப்ட் கால்ட் வெயிட் லிஸ்டிங். ஸோ வெயிட் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஐபி வந்துட்டு நம்ம திடீர்னு அந்த ஐபியை மாற்றிட்டோம் அப்படின்னா பிளாக் ஆகிடும் எல்லாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இது நான் வந்துட்டு கஸ்டமர் ஒரு சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணால், அது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு எஸ்எம்எஸ் கேட்வே இருக்குது. ஓகேவா? லெட்ஸே ஒரு எஸ்எம்எஸ் கேட்வே இருக்குது. அந்த எஸ்எம்எஸ் கேட்வே வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. இப்போது ஒரு கஸ்டமர் சைட் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த ஒரு சைட்டில் வந்துட்டு அவனுடைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு ஆத்தென்டிகேட் பண்ணுறாங்க, லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனில் வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி சம்ஹவ் வந்துட்டு எஸ்எம்எஸ் கேட்வே லெட்ஸே இது வந்துட்டு வீடியோவாக இருக்கட்டும் ஒரு வாட் எவர் த ஹெல் என்னமோ இருக்கட்டும். ஸோ சம்திங் ஒரு எஸ்எம்எஸ் கேட்வே வந்துட்டு இருக்குது. அந்த எஸ்எம்எஸ் கேட்வேயில் என்ன மாதிரி நம்ம பண்ணலாம்னா வி கேன் வெயிட் லிஸ்ட். எப்படின்னா ரெக்வஸ்ட் வந்துட்டு இந்த சர்வரில், அதாவது இந்த பப்ளிக் ஐபியில் இருந்து வந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா ட்ராப் பண்ணிடுன்னு நம்ம சொல்லலாம். திஸ் இஸ் கால்ட் ஐபி ஒயிட் லிஸ்டிங். இதை நிறைய கம்பெனிஸ் பண்ணும். இதில் திஸ் இஸ் அ வெரி காமன், என்ன சொல்கிறது, ஒரு வெரி காமன் ப்ராக்டிஸ். ஏன்னா ஈவன் தோ இஃப் யூ என்ன சொல்கிறது, வேற ஒரு சில க்ரெடென்ஷியல்ஸை நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹேக் பண்ணிட்டாலுமே அது ரெக்வஸ்ட் வந்துட்டு எங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ லெட்ஸே இப்போ இந்த எஸ்எம்எஸ் கேட்வேயோட ஏபிஐ கீ சம்பவம் நீங்கள் வந்து அட்டை பண்ணிங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா?
ஆட்டையை போட்டிங்க அப்படின்னா உங்களோட சர்வர்ல இருந்து அதே அதே கீஸை வச்சு நீங்கள் வந்துட்டு ரெக்வஸ்ட் மேக் பண்ணாலும் இட் வில் நாட் ஒர்க் பிகாஸ் இட் இஸ் பீன் கான்ஃபிகர்ட் வித் வெயிட் லிஸ்டிங். இந்த சர்வரோட ஐபியில இருந்து போனால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும்னு நம்ம வந்துட்டு இங்கே வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இதனால என்ன பிரச்சனை? ஸோ இதனால தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டு ஐபியை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆஸ் அ க்ளவுட் ப்ரொவைடர் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு சில ஒயிட் லிஸ்டிங் வந்து பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ நாங்கள் மாற்ற போகிறோம், நீங்களுமே வந்துட்டு அப்டேட் ஆகிக்கோங்கன்னு சொல்லணும். ஸோ நான் நியூஸ் லெட்டர் சென்ட் பண்ணி 10 நாள் கழிச்சு தான் வீக்கெண்டில் வந்துட்டு இந்த மைக்ரேஷன் ஒர்க்கை நான் பண்ணேன். கான்செப்ட் புரியுதா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்குள்ள நம்ம வந்து அப்புறம் போவோம். இந்த டிஜிட்டல் ஓஷனுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணேன், ஹெட்ஸ்னருக்கு என்ன பண்ணேன், ஓசிஐக்கு என்ன பண்ணேன். வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் திங் டு டாக் அபவுட் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு க்ளவுட் ப்ரொவைடருமே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு இருப்பான். ஸோ சிங்கிள் சொல்யூஷன் வில் நாட் ஒர்க் வில் நாட் ஒர்க் அக்ராஸ் ஆல் த ப்ரொவைடர்ஸ். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒர்க். இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போடலாம், பட் லெட்ஸ் நாட் திங்க் அபவுட் தட். இப்போதைக்கு ஜஸ்ட் அசியூம் தட் இந்த 3 ப்ரொவைடர்ஸ்க்குமே வந்துட்டு என்னோட ஆர்கிடெக்சர் நான் வந்துட்டு என்ன சொல்கிறது டெப்ளாய் பண்ணியிருக்கேன். அண்ட் வீக்கெண்டில் வந்துட்டு மைக்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஓகே, வீக்கெண்டில் மைக்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. வீக்கெண்டில் மைக்ரேட் பண்ணுறப்ப என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் வீக்கெண்டில் மைக்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜஸ்ட் a second. ஓகே, அடுத்து வீக்கெண்டில் வந்துட்டு மைக்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ நூன்னத்தையாக பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ வீக்கெண்டில் வந்துட்டு பண்ணும்போது ஓசிஐக்கு பிரச்சனை இல்லாமல் எனக்கு வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? எல்லாத்துக்குமே பிரச்சனை இல்லாமல் எனக்கு வந்து மைக்ரேட் ஆகிடுச்சு. ஹெட்ஸ்னரில் மட்டும் பிரச்சனைன்றது அடிக்கடி வந்துட்டு இருக்கும். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஹெட்ஸ்னர் இஸ் ஸோ ஷிட். ஓகே, if you are going to build a serious company, don't use ஹெட்ஸ்னர். என்னோட பர்சனல் அட்வைஸ், don't use it. நிறையா பிரச்சனை இருக்குது, இவனை நம்பவே முடியாது. காலை வாரி விட்டே இருப்பான். பந்த கீழே போட்டு போச்சு, பரவாயில்ல, எனக்கு இன்னொரு பால் இருக்குது. டபுள் மீனிங் யூஸ் தான் அவசியம். ஐயோ. ஓகே, ஸோ இதை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். ஐ பிளே வித் மை பால்ஸ் 24/7. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த டிஜிட்டல் ஓஷன் ஓசி எல்லாத்துக்கும் முடிஞ்சு. ஸோ ஹெட்ஸ்னரில் வந்து பிரச்சனை காட்டுச்சு. என்ன அப்படின்னா மைக்ரேட் பண்ணும்போது நிறையா இப்போது ஒரு செட் ஆஃப் சர்வர்ஸ், இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரீஜனில் வந்துட்டு 100 ஆப் சர்வர்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னா அந்த 100ல் வந்துட்டு நடுவில் ஒரு வந்துட்டு 2-3 சர்வர்ஸ் மட்டும் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் போய் நான் மேனுவலாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சர்வர் வந்துட்டு ஃபெயில் ஆச்சு. மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சர்வருக்குள்ளே போனால் போக முடியல. லாக் அவுட். ஐ வாஸ் லிட்டரலி லாக்ட் அவுட். ஓகேவா? அந்த நான் ஏன் லாக் அவுட் ஆனேன் அப்படின்னா அது என்னுடைய பிரச்சனை தான். அது வந்துட்டு என்னோட தப்பு தான். நான் அதோடைய டிஃபால்ட் ரவுட்டை நான் வந்துட்டு மாற்றி விட்டு அப்ளை பண்ணேன். நெட் பிளான் அப்ளைன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? நான் அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். அது இஃப் யூ நோ தட், ஓகே ஃபைன். நெட் பிளான் அப்ளை பண்ணேன். ஸோ நெட் பிளான் அப்ளை இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் திங் டு டூ. அதில் ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் வந்துட்டு மோசமாக வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் லாக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. நான் அப்படி தான் வந்துட்டு இந்த 0வை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 9 ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்கும் டிஃபால்ட் ரவுட்டுக்கு. 9 வந்துட்டு தொட்டுட்டு அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை நான் வந்து இது பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு நான் அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா லாக் அவுட் ஆகிட்டேன். ஐ வாஸ் லாக்ட் அவுட். ஏன்னா கையும் இல்லை காலும் இல்லை. ஏன்னா கஸ்டமர் சர்வர் வந்து லாக் அவுட் ஆகிடுச்சு, உள்ளேயும் போக முடியாது, அவங்களுக்கு ஈக்ரஸும் இல்லை. ஸோ எல்லா ஜாப்ஸுமே வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டு இருந்துச்சு. செத்தே நினச்சேன் நான். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் என்னுடைய டீம் கிட்ட வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட்டை வந்து கேட்டேன். ஸோ அதை நான் காட்ட முடியாது இப்போ ஆப்வியஸ்லி. ஸோ இதோடைய அக்கௌண்ட் கேட்டேன். ஸோ அக்கௌண்ட் கேட்டு அதோட சீரியல் கன்சோல் ஒன்று இருக்கும். சீரியல் கன்சோல் இந்த சென்ஸ் வந்துட்டு நீங்கள் எல்லா க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்லையுமே வந்துட்டு சீரியல் கன்சோல் ஒன்று இருக்கும். அப்படின்னா இந்த சீரியல் கேபிள்லாம் இருக்கும்ல, அந்த சீரியல் போர்ட்டை வந்துட்டு விர்ச்சுவலைஸ் பண்ணி, ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்ரி திங் இஸ் விஎம், கரெக்டாக? ஸோ விஎம்மில் வந்துட்டு வி கேன் விர்ச்சுவலைஸ் நியர்லி எவ்ரி திங். ஸோ கேவிஎம்மில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீரியல் கேபிளை வந்துட்டு உங்களுக்கு விர்ச்சுவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அது மூலிமா வி கேன் டேக் சீரியல் கன்சோல் ஆக்சஸ். ஸோ அந்த சீரியல் கன்சோல் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு சீரியல் கன்சோல் இஸ் நாட் SSH. தோஸ் டூ திங்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட்.
போயிட்டு ரூட் பாஸ்வேர்டை மட்டும் வந்துட்டு இந்த கன்சோல்லேருந்து மாற்றி விட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை மாற்றி விட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. அது இப்போ நான் சொல்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும், பட் அந்த சுச்சுவேஷனில் யோசித்து பாருங்க எனக்கு எப்படி எனக்கு வந்து பீதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்துட்டு எனக்கு எல்லா சர்வீஸுமே நான் வந்து மைக்ரேட் பண்ணிட்டேன். ஓகேவா, நான் எல்லா சர்வீஸுமே நான் வந்து மைக்ரேட் பண்ணிட்டேன். அண்ட் கிட்டத்தட்ட மோர் தென் 1000 சர்வீஸ். ஓகேவா, எல்லா சர்வீஸுமே நான் வந்து மைக்ரேட் பண்ணிட்டேன். ஸோ மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன அப்படின்னா வீக்கெண்டில் எந்த பிரச்சனையுமே தெரியலை. ஏன்னா வீக்கெண்டில் யாருமே அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. வீக் டேஸில் தான் ஒரு பிரச்சனையாக வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெயிட் அ செகண்ட். ஓகே 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 ஸோ வீக் டேஸில் தான் வந்துட்டு அடுத்த நாள் பிச்சஸ் மண்டே சாட்டர்டே சண்டே வந்துட்டு இந்த எல்லா மைக்ரேஷன் ஒர்க்கையும் நான் வந்து முடித்தேன். சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுச்சு. மண்டே வந்துட்டு அந்த ஒரு பிரச்சனையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக ஒரே ஒரு பிரச்சனை தான். பட் அந்த ஒரே ஒரு பிரச்சனைன்றது பயங்கரமாக வந்துட்டு சோலையை முடிச்சு விடுற அளவுக்கு போயிடுச்சு. அது யார் பண்ணது? ஹெட்சனர் பண்ண வேலை. ஸோ என்ன கதை அப்படின்னா வாட்ஸ் இட் கால்டு. ஸோ இப்போ நீங்கள் ஹெட்சனரில் வந்துட்டு பப்ளிக் ஐபி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஹெட்சனரில் அட்லீஸ்ட் இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு சர்வரை வந்துட்டு நீங்கள் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணணும், பப்ளிக் ஐபி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும், டேர்ன் ஆன் பண்ணணும், அண்ட் ஒன்லி தென் யூ கேன் யூஸ் இட். ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரே ஒரு சர்வரில் மட்டும் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ஃபார் சம் ரீசன் டாக்கர் டேமன் டைடு. ஓகேவா, அது ஏன் பிரச்சனை கிடையாது, பட் சொல்கிறேன் இப்படி ஒன்று ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது என்னன்னு தெரியல, அந்த ஒரு சர்வரில் மட்டும் வந்துட்டு டாக்கர் டேமன் வந்துட்டு அந்த சிஸ்டம் டி வந்துட்டு டிசேபிள் இருந்திருக்குது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு, ஆஃபில் இருந்திருக்குது. ஆஃபில் இருந்ததுனால நிறைய ஜாப்ஸ் வந்துட்டு ஃபார் த பாஸ்ட் 13 hours ஃபெயில் ஆகிடுச்சு. நானும் அதை பார்க்கல, அது ஏன்னா ஈக்ரஸ் வந்துட்டு ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நான். பட் தென் டாக்கர் வந்துட்டு டேமண்ட் வந்துட்டு செத்து போயிடுச்சுன்றதுனால அதில் போகக்கூடிய எல்லா ஜாப்ஸுமே வந்துட்டு ஃபார் த பாஸ்ட் 13 hours வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டு இருந்துச்சு. இட் இஸ் அ வெரி பிக் இன்சிடென்ட். பட் அதுக்கு நான் வந்துட்டு டேரெக்டாக நான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டேன். பட் தென் இன்டைரக்ட் நான் வந்துட்டு டேர்ன் ஆன் பண்ணதுனால ஃபார் சம் ரீசன் டாக்கர் டேமண்ட் வந்துட்டு டிசேபிள் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைன்றது முதல்ல வந்துச்சு. பட் அதையே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்த பிரச்சனை தான் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஃபீவர் வர அளவுக்கு அந்த ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. இதை நான் இப்போன்னு இல்லை, நான் எப்பயுமே அதை நான் மறக்கவே மாட்டேன். ஸோ இஃப் யூ கைஸ் யூஸ் ERP நெக்ஸ்ட், எனக்கு ERP நெக்ஸ்ட்டில் சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஓகேவா, என்னடா ஃப்ராப்பேயில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃப்ராப்பேயில் ஒர்க் பண்ணுறேன் தான், நான் க்ளவுடில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ERP நெக்ஸ்ட்டை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இது எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நான் அது கரெக்டாக சொல்ல போகிறேன் எனக்கு வந்து தெரியல. பட் இஃப் ஐ டெல் சம்திங் ராங் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் இது பண்ணுங்க, சொல்லுங்கள். ஸோ இந்தியா கம்ப்ளைன்ஸ் APIன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா, இப்போ ஒரு ஷாப் கீப்பர் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஃப்ராப்பே க்ளவுட் இஸ் ஹோஸ்டிங் hundreds of thousands of servers அண்ட் நிறையா கஸ்டமர்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் இந்த சென்ஸ் பிஸ்னஸ் தான், அவங்க ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் தட் சம்திங் ஒரு ஷாப் கீப்பர் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு இந்த ERP நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் வந்துட்டு யூஸ் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு ஒரு பில் வந்துட்டு ரெடி பண்ணணும் கரெக்டாக. ஸோ சம்திங் வந்துட்டு ஒன்றத்தை வாங்கியிருக்காங்க, யாரோ ஒருத்தங்க வந்துட்டு ஒரு துணி கடையில் போய் ஒரு துணி வாங்குறாங்க அப்படின்னா பில்லு கொடுக்கணும் கரெக்டாக. ஒரு வேளை அந்த பில்லை கொடுக்கவே முடியலனா என்ன ஆகும்? இது 1 சர்வர் 2 சர்வர்னா பிரச்சனை இல்லை, மொத்தம் அந்த ஹெட்சனரில் உள்ள 6 ரீஜனில் உள்ள எவ்வளவோ சர்வர்ஸில் உள்ள எல்லா கஸ்டமர்ஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை. பில்லை வந்து ஜென்ரேட் பண்ண முடியலை. பில்லை ஜென்ரேட் பண்ண முடியலன்னு இல்லை, பட் தென் இந்தியா கம்ப்ளைண்ட்ஸ் API அப்படின்னா இந்த GSTலாம் இருக்கும்ல, இந்த GST அப்புறமா டேக்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஒரு பில்லை நீங்கள் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து GST இந்தியாவோட GSTயோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வி நீட் டு மேக் அ ரெக்கார்டு. ஓகேவா, அவன் ஒரு QR கோட் கொடுப்பான். எனக்கு இது சத்தியமாக தெரியாது எப்படி இது வந்துட்டு ஒர்க் ஆகும்ட்டு, பட் எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் GST இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, அஃபிஷியல் GST இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் இந்தியா. இது நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து பில்
நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் முதல்ல இதுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இவே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஐடி அண்ட் QR கோட் எல்லாத்தையும் வந்து கொடுப்பான். அண்ட் அந்த QR கோட் எல்லாமே அந்த பில்லில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஒருவேளை அந்த கஸ்டமருடைய சைட் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டிக்கு ரெக்வஸ்ட் மேக் பண்ண முடியலை அப்படின்னா பிஸ்னஸ் எவ்வளோ வந்துட்டு சொதப்போம், பிஸ்னஸ் எவ்வளோ வந்துட்டு நட்டத்தில் போகும். ஏன்னா ஜஸ்ட் இமேஜின் மேன், நிறைய பிஸ்னஸை வந்துட்டு அப்படியே பாஸ் பண்ணி வச்ச மாதிரி இது வந்து கணக்கு. கரெக்டாக? ஸோ இந்தியா கம்ப்ளைண்ட்ஸ் ஏபிஐ அப்படின்னா வந்துட்டு இங்கே நடுவில் ஒரு ஏபிஐ இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஏபிஐ வந்துட்டு இட் இஸ் லைக் அன் அப்ஸ்ட்ராக்ஷன் ஓவர் திஸ் ஜிஎஸ்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். யூ டோன்ட் ஹேவ் டு know all the specific details of this. You just need to make a request to this API. ஸோ இந்த ஏபிஐக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் போகலை அப்படின்றதுனால நிறைய சப்போர்ட் டிக்கெட் அப்படி அடிச்சு நவுத்திட்டு இருந்து சென்னை. மண்டே காலையில் ஒரு 12 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் காலையிலனா வந்து மத்தியானம். ஓகேவா? மத்தியானம் ஒரு 12 மணிக்கு இருக்கும். சப்போர்ட் டிக்கெட் எல்லா கஸ்டமர்ஸும் போட்டு தாக்குறானுங்க. அப்படியே ஃப்ளட்டு மாதிரி இது வந்துட்டு வருது. எல்லா சப்போர்ட் டிக்கெட்டும் வருது. பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு இது. ஏன்னா யாராலையுமே வந்துட்டு இந்தியா கம்ப்ளைண்ட்ஸ் ஏபிஐக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் மேக் பண்ண முடியலை. அப்போனா தானே பில்லை வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். பில்லே வந்து ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ. அப்போது என்ன ஆச்சு, ஏன் வந்துட்டு ஹெட்சனரில் மட்டும் இந்த பிரச்சனை? ஏன்னா இந்த பிரச்சனை வந்துட்டு AWSல வரல, டிஓவில் வரல, OCIயில் வரல, பட் ஹெட்சனரில் மட்டும் வருது. அதுவும் எப்போலேருந்து இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த மைக்ரேஷன் பண்ணதில் இருந்து, அந்த மைக்ரேஷன் நான் எப்போ பண்ணேனோ அப்பையில் இருந்து தான் இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன் திஸ் இஸ் ஏன்னா இது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை இந்த ஏபிஐ வந்துட்டு ஹெட்சனரோட ஐபிஐ வந்துட்டு அக்செப்ட் வந்து பண்ணலையோ நம்ம அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு யோசிக்கலாம்ல. பட் நோ, நான் பண்ண நேட் சேஞ்சினால தான் இந்த பிரச்சனைன்றது வந்துருக்குது. ஸோ அது என்ன ஆக்சுவலாக பிரச்சனை அப்படின்னா, ஹெட்சனர் வந்துட்டு ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்குறான். ஸோ முதல்ல ஓபிஎஸ் வந்துட்டு ஓடுதா? நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஓடுது. ஸோ ஹெட்சனர் வந்துட்டு ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கான். அது வந்து என்ன வேலை அப்படின்னா, MTUன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட் MTU. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட்டோடைய சைஸ் வந்துட்டு 1500 பைட்ஸ். ஓகே, ஒரு லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் அ பேக்கெட் வந்துட்டு 1500. ஓகேவா? இஃப் யூ சி திஸ் இமேஜ் you would know. ஓகேவா? பேலோடு TCP IP ஈத்தர்நெட். ஸோ இந்த ஐபியோட MTU, ஓகேவா, இந்த ஐபியோட MTU வந்துட்டு உங்களுக்கு 1500 வந்துட்டு இருக்கும். இது வேற ஏதாவது வந்துட்டு இருக்குதா? பிக்சர்ஸ். ஓகே, ஸோ எஸ், இந்த ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட்டோடைய சைஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு பேக்கெட்டோடைய சைஸ் வந்துட்டு மேக்ஸிமம் 1500 பைட்ஸ் தான் வந்துட்டு இருக்க முடியும். ஓகேவா? இஃப் யூ சி திஸ், இங்கே ஓகே, இங்கே தெளிவாக கொடுத்துருக்கான். ஐபி ஹெடர், TCP UDP, ஸோ TCP or UDP பேலோட் அண்ட் இதுலேருந்து இது மொத்தமாக வந்துட்டு 1500 பைட்ஸு. ஸோ இது லேயர் 2 கிடையாது, லேயர் 3லேருந்து உங்களுக்கு இந்த மொத்த பேலோடு எல்லாம் சேர்த்து 1500 பைட்ஸு. எல்லாம் சரியா? ஸ்டாண்டர்டாக எந்த ஒரு இன்டர்ஃபேஸுக்குமே வந்துட்டு 1500 பைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருந்தாகணும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹெட்சனர் வந்துட்டு நாங்கள் பப்ளிக் ஐபி வந்து ரிமூவ் பண்ணது உடனே அந்த இன்டர்ஃபேஸ், அந்த ப்ரைவேட் இன்டர்ஃபேஸோடைய MTUவை வந்துட்டு குறைச்சி விட்டான் ஹெட்சனர். சொல்லாமல் கொள்ளாமனா இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது AWSல அந்த பிரச்சனை இல்லை, டிஓல அந்த பிரச்சனை இல்லை, OCIயில் அப்படி பண்ணல, ஹெட்சனர் மட்டும் அப்படி பண்ணுறான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா லிசன் ஈக்ரஸ் மொத்தமாக வேலை செய்யலைன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம் முதலையவும். ஈக்ரஸ் வேலை செய்யுது. உங்களுக்கு வந்து google.com ஒரு வாட் எவர் ஏதோ ஒன்று பிங் ஆகுது, கேர்ள் பண்ண முடியுது, எவ்ரிதிங் ஒர்க்ஸ். பட் இந்த ஹெட்சனரில் ஒரு சர்வருக்குள்ள ஒரு டாக்கர் கண்டெய்னரில் தான் வந்துட்டு இந்த ஏபிஐ கம்ப்ளைண்ட்ஸுக்கு இந்த இது மேக் பண்ணுவாங்க. ஸோ டாக்கர் கண்டெய்னருக்கு உள்ள நம்ம வந்துட்டு இந்த ஏபிஐ கம்ப்ளைண்ட்ஸுக்கு நம்ம வந்துட்டு இந்த ரெக்வஸ்ட் மேக் பண்ணோம் அப்படின்னா, இந்த லைக் இந்த ஒரு இந்தியா கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு இது பண்ணோம்னா ஒர்க் ஆகலை.
அந்த கண்டெய்னர்லேருந்து பட் google.comக்கு பிங் பண்ணால் ஒர்க் ஆகுது. கண்டெய்னரை விட்டு வெளியே வந்துட்டு இந்த இந்தியா கம்ப்ளைண்ட்ஸை வந்து நம்ம வந்துட்டு பிங் அடித்தோம்னாலோ கால் அடித்தோம்னாலோ வந்துட்டு ஒர்க் ஆகுது. கண்டெய்னருக்குள்ளே இருந்து மட்டும் இந்த இந்தியா கம்ப்ளைண்ட்ஸுக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் போகலை. ஸோ வெரி 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 குட் சிம்டம் ஃபார் MTU ஃபெயிலியர். ஓகேவா? ஸோ நான் காலில் இருந்தேன் வித் த சீனியர் இன்ஜினியர்ஸ். நான் காலில் இருந்தேன். ஸோ வி ஃபிகர் அவுட் இது வந்துட்டு MTU பிரச்சனை தான் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபிகர் அவுட் பண்ணோம். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ இஃப் திஸ் இஸ் அ சர்வர், உங்களுக்கு ப்ரைவேட் இன்டர்ஃபேஸோடைய MTU வந்துட்டு ஹெட்சனர் நான் வந்து சொன்ன மாதிரி 1450க்கு மாற்றி விட்டான் 1450. டாக்கர் கண்டெய்னர், ஓகே, இப்போ டாக்கருடைய இன்டர்ஃபேஸ் விச் இஸ் டாக்கர் 0வாக இருக்கட்டும், வெத் பேர்ஸ் நிறையா இருக்கும், வெத் இன்டர்ஃபேஸ் நிறையா இருக்கும், எல்லாமே வந்துட்டு இந்த 10, ஸோ இந்த வெத் பேர் நிறையா இருக்கும். அந்த வெத்தோடைய அந்த ஒரு MTUவாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு 1500 வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகிருக்குது. ஓகே, 1500 வந்துட்டு செட் ஆகிருக்குது. அப்போது டாக்கர் கண்டெய்னர், ஐ மீன் அந்த டாக்கர்லேருந்து ரிக்வெஸ்ட் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, தட் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணும்னா அந்த பேக்கெட்டில் மேக்ஸிமம் 1500 பைட்ஸ் ஆஃப் டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துரும். 1500 பைட்ஸ் ஆஃப் டேட்டா வெளியே போகும்போது 1450 வெளியே போகணும். ஸோ திஸ் பேக்கெட் வில் ஜஸ்ட் பி ட்ராப்ட். ஏன்னா போக முடியாது, ஓவர் ஃபிட் ஆகிடுச்சு, ஓவர்லோட் ஆகிடுச்சு. கரெக்டாக 1500 பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்துட்டு 1450 பைட்ஸ் ஆஃப் டேட்டா MTU கொண்ட ஒரு இன்டர்ஃபேஸ் மூலியமாக வெளியே போக முடியாது ஆப்வியஸாக. ஸோ த பேக்கெட் வில் பி ட்ராப்ட். அதனால தான் டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே இருந்து அந்த இந்தியா கம்ப்ளைண்ட்ஸ் APIக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் மேக் பண்ணும்போது ஃபெயில் ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ என்னன்னா, த MTU ஃபார் த டாக்கர் கண்டெய்னர் ஷுட் பி ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் த ஹோஸ்ட் MTU. இதான் வந்துட்டு த ரூல், த தம் ரூல்னு சொல்லுவாங்கள்ல, அதான் இது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, வி ரெடியூஸ்ட் த MTU ஃபார் டாக்கர் to 1450 and things started to work ஃபைனலி. ஸோ நாங்கள் கடன்ட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா வந்துட்டு ஃபுல்லாக இந்த மொத்த ஆறு ரீஜனுக்கும் வந்து எல்லா சர்வர்ஸ்லையுமே வந்துட்டு MTU ஃபுல்லாக நாங்கள் மாற்றி விட்டோம். அது ஒரு பெரிய ஒரு மைக்ரேஷன் ஒர்க் அந்த மண்டே நாங்கள் வந்து பண்ணது. அண்ட் ஃபைனலி வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் இப்போ வந்து போயிட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஹோல் ப்ரொடக்ஷன் நைட்மேர். நான் இப்போ சொல்கிறப்ப எனக்கு மேபி உங்களுக்கு கேட்குறப்ப ஈஸியாக இருக்கலாம், மேபி நீங்கள் வந்து சீனியர் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், நான் சொல்கிறது என்னென்னே உங்களுக்கு அந்த ஒரு மேபி டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு என்னோட நிலைமையில் இருந்து பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே நான் ஃபீவர் வர அளவுக்கு எனக்கு வந்துட்டு பயமாயிடுச்சு. இப்போ எனக்கு நான் செத்து போன மாதிரி இருந்தேன். நான் நேற்று 2-3 நாளாக நான் ஒழுங்காக தூக்கமும் இல்லை. திடீர் நைட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த முழிப்பு வந்து நாங்கள் ஸ்லாக் மாதிரி நாங்கள் ஒன்று வந்து வச்சுருக்கோம். அதில் அந்த இன்சிடென்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சேனல் இருக்கும். அந்த இன்சிடென்ட்டில் ஏதாவது வந்துடும், இதாக இருக்குதா வந்திருக்குதான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப வந்துட்டு தூக்கமும் கெட்டு போய் நிறைய அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஆயிடுச்சு. இப்போது ஐ எம் காம் டவுன், இப்போ நல்லா வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், பிகாஸ் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் ஃபைன். ஸோ இந்த IPv4 ஸ்கேர்சிட்டி பற்றி பேசிட்டு இருந்தீரா, என்னடா கதைன்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். ஹெட்சனர்லேருந்தே நான் சொல்கிறேன் நான். ஸோ ஹெட்சனர் வந்துட்டு உங்களுக்கு இது நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. என்ன சொல்கிறது, நான் வந்துட்டு ஒரு சர்வரை வந்துட்டு நான் ஸ்பின் பண்ணி விட்டேன். ஓகேவா? அந்த சர்வரில் வந்துட்டு பை டிஃபால்ட்டாக ஒரு பப்ளிக் IP இருக்கும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு ஆன்சிபிள் பிளேபுக் வச்சுருப்போம். ஓகேவா? ஆன்சிபிள் பிளேபுக் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த சர்வரில் இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஆன்சிபிள் பிளேபுக்கில் வந்துட்டு நாங்கள் ஒரு சில பேக்கேஜஸ் நாங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். அது தேர்ட் பார்ட்டி URL இருக்கட்டும் சம்திங். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், திடீர்னு 403 ஃபார்பிடன் சொல்லிட்டு வரும். ஏன் அப்படி வந்துட்டு ஆக்சுவலாக அது வருது அப்படின்னா, அந்த ஐபியை வந்துட்டு பல தடவை வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணப்பட்ட ஒரு ஐபி. அது முக்கியமாக அது அப்யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஐபி. இப்போது என்னென்னா, ஒரு ஐபியை வந்து நீங்கள் ஒரு ஐபியை வச்சு நீங்கள் வந்துட்டு டிடாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, அவனுடைய வேஃபாக இருக்கட்டும் ஆர் வாட் எவர் த மெக்கானிசம் ஹீ ஹேஸ், அதை வச்சு அவன் என்ன பண்ணலாம்னா அந்த ஐபியை வந்துட்டு ஒயிட் லிஸ்ட் பண்ணி பிளாக் பண்ணலாம். ஓகேவா? ஆர்
பிளாக் லிஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஓகேவா, நாட் வெயிட் லிஸ்ட், பிளாக் லிஸ்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஐபி எல்லாம் எடுத்து எடுத்து இந்த ஹெட்ஸ்னர் என்ன பண்ணுறான், ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரீசைக்கிள் பண்ணி ஒரு புது சர்வர் வருதுன்னா அந்த ஐபியை தூக்கி அந்த புது சர்வருக்கு வந்துட்டு கொடுத்துட்றான். ஸோ தட் அந்த சர்வரில் இருந்து ஓப்பன் கனெக்ஷன் மேக் பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் 403 ஃபார்பிடன். ஸோ எதுக்கு இந்த ரீசைக்கிள் முதல்ல பண்ணுறாங்க இந்த க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே அப்படின்னா, IPv4 இஸ் நாட் இன்ஃபினைட், இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸாஸ்டட் சூன். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணுவேன், அடுத்து இந்த ஐபியை நான் மாற்றி விட்டு மறுபடியும் வந்து ஆன்சிபிள் பிளே புக் நான் வந்து ரன் பண்ணுவேன். இந்த மாதிரி எனக்கு நிறைய வாட்டி வந்து ஹெட்ஸ்னரில் எனக்கு நடந்திருக்குது. நான் மிச்ச ப்ரொவைடர்ஸில் கூட நான் அதை வந்து பார்த்ததில்லை. பட் ஹெட்ஸ்னரில் எனக்கு அது வந்து நடந்திருக்குது. அதனால சொல்கிறேன், ஹெட்ஸ்னர் சோ ஷிட் மேன். எனக்கு இவனை சுத்தமாக எனக்கு அது புரியவே. எனக்கு இவனால் வந்து நிறையா பிரச்சனைகள் தான் எனக்கு வந்துட்டு வந்துச்சு எனக்கு இது வரைக்கும். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்க்குள்ளே நான் போகலை, போகிறதுக்கு டைமும் இல்லை. நான் இதே வந்து 36 நிமிஷம் போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அப்படின்னா, நான் டிஜிட்டல் ஓஷனில் என்ன பண்ணேன், ஓசிஏல என்ன பண்ணேன், ஹெட்ஸ்னரில் என்ன பண்ணேன்றதுக்கான அந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? பட் இப்போதைக்கு ஐ எம் நாட், இதை சொன்னால் இதுக்கே 1 மணி நேரம் போயிடும், அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேசினேன் அப்படின்னா நிறையா டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் எண்ட் திஸ் வீடியோ நவ், அண்ட் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அன்டில் தென் பை.